ஆமாம், இந்த ஹார்மோன்ஸ்னால் என்ன? நம்ம பாடி ஃபங்க்ஷனில் இந்த ஹார்மோன்ஸ் அப்படி என்ன தான் பண்ணுது? ஹலோ பீப்பிள், திஸ் இஸ் டே 16 on 120 ஆஃப் ஹீலிங் மை ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் அப்படின்றது நம்ம பாடியோட மெசேஞ்சர். நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஹார்மோன்ஸ் நம்ம பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சிக்னல்ஸையும் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பாஸ் பண்ணி நம்ம பாடியோட ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக இது ஒரு செயின் ரியாக்ஷன். இதில் ஒரு ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆனாலும் எல்லா ஹார்மோன்ஸும் கொலாப்ஸ் ஆகி பாடி அதோட ஃபங்க்ஷனை தப்பாக பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி இருக்கவங்களோட பாடிக்குள்ளே நடக்கிறது என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு செயின் ரியாக்ஷன். நம்ம அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கப்ப நம்ம பாடி இன்சுலின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இதைத்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இது நடக்கிறப்ப நம்ம பாடியோட ஃபங்க்ஷனல் சிஸ்டம் ஓவரிஸ்க்கு தப்பான சிக்னலை கொடுக்கும். அப்போ நம்ம ஓவரிஸ் மேல் ஹார்மோன்ஸான ஆண்ட்ரோஜனை அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணும். இது அதிகமாகும்போது பீரியட்ஸ் இரெகுலர் ஆகும், ஓவலேஷன் ஸ்டாப் ஆகும், இல்லைனா டிலே ஆகும். ஆக்னி, ஏர்ஃபால், வெயிட் கெயின் மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகும். இப்போ பாடி இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோனான ஃபீமேல் ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன் குறையும். இதனால் பீரியட்ஸ் இன்னும் டிலே ஆகும். அண்ட் மென்சஸ் வந்தாலும் ஹெவி ப்ளீடிங், ரொம்ப பெயின்ஃபுல்லான கிராம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நடக்கும்போது கார்டிசால்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகும். இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்னும் அதிகப்படுத்தி வெயிட் லாஸை கஷ்டமாக்கும். அண்ட் சம்டைம்ஸ் தைராய்டு இஷ்யூவும் பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் கூட ஓவர்லேப் ஆகும். இந்த ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் ஒரு ஃபிக்ஸட் சிஸ்டம் இல்லை. நம்ம டெய்லி ஹேபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். 1% லைஃப் ஸ்டைலை மாற்றினாலும் பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும். நல்ல ஃபுட், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல், நிம்மதியான தூக்கம், கொஞ்சம் பாடி மூமெண்ட் இதெல்லாம் பண்ணினா இன்சுலின் இம்ப்ரூவ் ஆகும், ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகும், பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பாக நடக்கும்.